பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த நாட்களிலே ஆகத்தின் ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகம் இன்னொரு ஊழியத்தையும் செய்திருக்கிறது. அடுத்த செய்தியிலே நான் உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது இந்த நாளிலே புறாவின் ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து நான் உங்களுக்கு பேசும்படியாக பேசப்படுகிறேன். 8ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அருமையான வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பூமி மீதெங்கும் சலம் இருந்தபடியால் இந்த புறா, அதாவது 8ஆம் வசனத்திலே ஒரு புறாவை அனுப்புகிறார். ஆகத்தை அனுப்பினார். அது போக்குவரத்துமாக இருந்தது. அதற்கு விளக்கத்தை சொன்னேன். இப்போது ஒரு புறாவை அனுப்புகிறார். இந்த புறாவானது என்ன செய்கிறதுன்னு சொன்னால், ஸ்தாபரிக்க எந்த விதமான இடமும் இல்லை. இது சுற்றி சுழண்டு எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அப்படியே நோவாவின் இடத்திற்குள் வேலைக்குள் வந்து விடுகிறது. அப்பொழுது தன் கையை நீட்டி அதை பிடித்து வைத்துக் கொள்கிறான். அதற்கு தேவையானவைகளை அவன் கொடுத்து அதை அவன் பராமரிக்கிறான். இப்போ காக்காவுடைய நிலைமை அப்படி அல்ல. புறாவின் நிலைமை இந்த நோவாவினுடைய கைக்குள் அடங்கிக் கொண்டது. இந்த உலக அழிவோடு நான் அழிந்து கொள்ளாமல் என்னை காப்பாற்றியவரிடத்திற்கு திரும்பவும் நான் அடைக்கலமாக செல்கிறேன் என்ற அடிப்படையில் இந்த புறா வந்துவிட்டது. அதற்கு பிறகு இவன் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து 7 நாட்கள் கழித்து புறாவை மறுபடியும் அனுப்புகிறான். அப்போது அந்த புறா வெளியே சுற்றி தெரிந்து இங்கே ஒரு ஒலிவ மரமானது அப்படியே தளிர்த்து துளிர்த்து நிற்கிறது. இந்த ஒலிவ இலையை கொண்டு நோவாவின் இடத்திலே, வேலைக்குள் இருக்கக்கூடிய நோவாவின் இடத்திலே அந்த இலையை கொண்டு வந்து விடுகிறது. அப்பொழுது அவன் பார்க்கிறான், பூமியிலே, அதாவது அந்த வெள்ளப்பெருக்கு தண்ணீர் குறைந்து பற்றி கொண்டு இருக்கிறது என்பதை, இந்த பூமிக்கு, இந்த வெள்ளத்திற்கு மேலாக, தண்ணீருக்கு மேலாக ஒரு மரம் துளுத்திருக்கிறது என்று சொன்னால் தண்ணீருடைய அளவு கிட்டத்தட்ட அது காய்ந்து போய் கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் நோவா புரிந்து கொண்டான். இப்போ நோவாவுக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இனி சத்தியத்தின்படி ஒரு சந்ததியை நம்மது மூலமாக தேவன் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒரு புதிய பூமிக்குள்ளே வந்திருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கின்றன, புதிய பூமிக்குள்ளே நாம் வந்துவிட்டோம் என்று சொல்லி அதற்கு பின்பதாக அந்த வேலையினுடைய அந்த மேற்தட்டெல்லாம் பிரித்து விட்டு பார்க்கிறான். நீர் நன்றாக வடிந்து பூமி காய்ந்து இருக்கிறது. அதாவது பூமியினுடைய தரைகள் தெரிகின்றன. பின்பு அவன் இறங்கி கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு அவன் பலியிட்டான். தேவன் அதை சுகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இங்கு நாம் பார்த்துக் கொள்கிறோம். இப்போ இந்த புறாவை குறித்து சொல்கிறேன் பாருங்கள். அது அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்துவிட்டு இளைப்பாறுவதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை மீண்டும் வந்து விடுகிறது. அங்குதான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அனுப்பியவருக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும். அப்ப அந்த நற்செய்தி மீண்டும் அனுப்புகிற பொழுது என்ன செய்தது? ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது. நீங்கள் இனிமேலுக்கு என்ன செய்யலாம்? வெளியே செல்லலாம் என்ற ஒரு சமிக்கையை அது கொடுத்தது. அந்த தரவுகளினுடைய அடிப்படையில நோவா வெளியே அதற்கு அவன் பயன்படுத்தியது அந்த புறா. அப்ப காகத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காகத்தினுடைய ஊழியத்தினாலே இந்த பூமியினுடைய நிலை என்ன என்பதை முழுவதுமாக கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் அது போக்குவரத்துமாகத்தான் இருந்தது. ஆனால் புறாவோ அவனுக்கு ஒரு சரியான, நீங்கள் நினைத்த மாதிரி பூமிக்குள் பிரவேசிக்கலாம், நீர்கள்லாம் பற்றிவிட்டது என்பதை மாத்திரமல்ல, மீண்டும் துளிர்க்க முடியும், ஜனங்கள், மக்கள் மீண்டும் துளிர்த்து வாழ முடியும் என்பதை அது வெளிப்படுத்திற்று என்பதை இந்த ஒலிவ இலையை அது கொண்டு வந்ததின் மூலமாக தெரிந்து கொண்டான். கூறியவர்களே, இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய விசுவாசிகள்
உங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் உலகத்தில் பல கோணங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். போன போக்கிலே வாழுகிறார்கள். என்னை உருவாக்கியவர் உண்டாக்கியவருடைய அந்த ஆலோசனைப்படி தங்களை முழுமையாக அமைத்துக் கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மூடித்தனமாக காக்காவை போல் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சொன்ன இடங்களிலே வாசம் பண்ணியது போல இன்றைக்கும் உங்களுடைய தவறான நடவடிக்கைகள் மூலமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் வளர வேண்டியவர்கள் மாமிசத்துக்குரிய மண்டலத்திலே ஒரு பிணத்தை போல வாழ்ந்து அதிலிருந்து சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் சரியில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் அவர்களை மயக்கி வாழக்கூடிய மக்கள் ஏராளமும் தாராளம் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு மத்தியிலும் இந்த புறாவை போல ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார். என்னை அனுப்பினவருக்கு உண்மை உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்கிறதை பார்க்கும். பவுல் இடத்துல சொல்வார், இவ்வளவு பெரிய கரமான ஊழியத்தை என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டு இந்த ஊழியத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அந்த ஊழியத்தில் எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை அந்த கருத்தை நமக்கு பதிய வைக்கிறார். இப்போ இந்த புறாவினுடைய ஊழியமானது நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியம். இந்த நற்செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்த நோவாவுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் உங்களையும் என்னையும் அனுப்பியிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்புகிற பொழுது, நீங்கள் எனக்கு உலகமெங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள், என்னுடைய உபதேசத்தை உலகம் முழுவதும் பரப்புங்கள், எனக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பினார். நான் நல்லவராக இருக்கிறேன், ஆனால் என்னை நீங்கள் ருசித்து மற்றவர்களுக்கு ருசியாக நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற அடிப்படை கருத்தை நமக்கு போதித்திருக்கிறார் கர்த்தர். இதன்படி நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் என்ற அடிப்படையில் தான் அவருடைய அன்பு சீடர்கள் ஆரம்ப நிலைகளிலே மிக அழகாக வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கும் அதே கர்த்தர் தான் சொல்கிறார், நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறேன். எல்லோருக்கும் என்பதிலே நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள். அன்றைக்கு சீடர்களுக்கு சொன்னதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் மூலமாக இந்த பரிசுத்த வேதத்தின் வார்த்தையின் எழுத்துக்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்பது எப்படி நோவாவினுடைய காலத்தில் அக்கிரமத்தினாலே இந்த உலகம் வீழ்ந்து போய் அழிந்த நிலையில் அழுகி புறநாற்றம் எடுத்து காணப்பட்டதை இருந்ததிலிருந்து ஒரு ஒளி தோன்றியது போல அந்த புறாவானது ஒளியை நோக்கி காத்திருந்த இந்த நோவாவுக்கு ஒளி பிறந்து விட்டது, உங்களுக்கு வழி பிறந்து விட்டது என்று சொல்லி ஒளிவ மரத்து இலையை அது கொண்டு வருகிற ஒரு காட்சி தான். ஆகவே இந்த அழிந்து பாவத்தின் உளையான சேற்றில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே பாவம் என்னும் பெருக்கினாலே உலகம் அப்படியே மூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒளி உங்களுக்கு உதித்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு விளக்கி சொல்கிறது. அதை மக்களிடத்திலே நாம் அதை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்றால், நம்மை அனுப்பியவருடைய கரத்திலே அடங்கியிருக்க வேண்டும். முக்கியம். நற்செய்தி இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்கிற வரைக்கும் இந்த உலகத்திலே நற்செய்தியை நாம் சொல்லி ஒரு திருப்தி ஏற்படுத்த வேண்டும். நாம் இருக்கிற சபை, நாம் இருக்கக்கூடிய ஊர், நாம் பழகி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அவ்வளவு காலமும் நாம் வாழ்ந்த காலத்தினுடைய தடயமாக நற்செய்தியை பரப்பி சுவிசேஷத்தை பரப்பி அதற்கென்று எல்லா மனங்களுக்குள்ளும் அவர் வருவதற்கு ஆயத்தத்தை உருவாக்கி நாம் விடுதல் அவசியம். இந்த புறா அப்படித்தான் செய்ததென்றால் இந்த நோவாவுக்கு நற்செய்தியை சொல்லிவிட்டு அதற்கு பின்பு அது இந்த பேழையை விட்டு விட்டது. இதுபோல இந்த உலகத்தில் கர்த்தர் என்னையும் உங்களையும் உயிரோடு வைத்திருக்கின்ற இந்த காலகட்டங்களில் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேதத்தினுடைய வசனத்தை கையாண்டு அதை உள்வாங்கிக் கொண்டு அதை அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாம் அவரை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இதுதான் புறாவின் ஊழியம். ஆனால் அந்த புறா
இந்த நற்செய்தியை இந்த வேளையிலே முடிக்கின்ற வரைக்கும் நோவாவின் கரத்தில் அடங்கி இருந்தது. அதுபோல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஜீவனை விடுகின்ற வரைக்கும், நம்மை அழைத்தவரை, நம்மளை அனுப்பியவரை அவருடைய கரத்திலே அடங்கியிருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் எவ்வளவு வேலைகள், எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய பாதத்தில் இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மாணவனாக, வேதம் நமக்கு ஆசிரியராக கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு ஒரு தந்தையாக, நாம் காட்டுகிற பாசமுள்ள பிள்ளைகளாக இதில் நாம் தரித்திருக்க வேண்டும், அடங்கியிருக்க வேண்டும். அதன் பின்பு நம்முடைய காலம் முடிகின்ற பொழுது கர்த்தருடைய சமூகத்தை இளைப்பாற செல்கிற வரைக்கும் இங்கே கேள்வி எழுப்பப்படுகிற பொழுது கர்த்தருக்காக வாழ்ந்தேன் என்பதை சொல்ல வேண்டும். இந்த புறா நீங்கள் பார்த்தால் அது இந்த பூமியிலே வாழுகிற காலத்தில் அந்த புறாவினுடைய கண்களை பாருங்கள். ஒரு கண்ணீர் குளத்துக்குள் நடப்பது போல அந்த கண்களில் நீர் எப்பொழுதும் ததும்பிக் கொண்டே இருக்கும். தேவன் அப்படி அமைப்பை கொடுத்திருக்கிறார். அது எந்த புலங்களிலும் எதிலையும் நின்று தன்னை இளைப்பாறிக் கொள்ளவில்லை. அதனுடைய அந்த சிந்தனை இந்த அசுத்தத்தினால் தன்னை திருப்திப்படுத்திக் கொண்டு வந்தும் போய்கொண்டு இருக்கவில்லை. மாறாக அது ஒரு பரிசுத்தத்தை நோக்கி, ஒலிவ மரம் என்றால் எல்லா வகையில் வேரிலிருந்து அது இலை, தலை, காய், கனி எல்லாம் மனிதனுக்கு மிக மிக ஆரோக்கியமானது என்று வேதத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்களும் அதை சொல்கிறார்கள். அப்படியானால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக அதிலே இருக்கிறோம்? இந்த உலகத்திற்கு விருந்தாக, மருந்தாக, அவர்களுடைய சிநேகத்தை கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டு வருகிறவர்களாக, அதற்காக நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இந்த புறா கண்களைப் போல இருக்கும். நிலப்பாட்டில் சொல்கிறவர்கள் நேசர் நதிகளின் ஓரமாய் தங்குகிற புறா கண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துடைய கருணை உள்ள பார்வையில் கண்ணீர் ததும்பிக் கொண்டே இருந்தது. உங்களையும் என்னையும் நினைத்து என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை செய்து முடித்து விட்டேன் என்றுதான் அவர் மீண்டும் தான் இருந்த இந்த தெய்வீக இந்த பதவிக்குள் அவர் சென்றார். மீண்டும் அந்த நிலையை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் இந்த பூமியிலே மனிதனுக்கு மனிதனாக, தெய்வத்துக்கு தெய்வமாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக தன்னை தாழ்த்தி மரண பரியந்தம் அவர் அதை மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆகவே நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்து நம்மளை அனுப்பியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்திலே இருந்து அடங்கி இருந்து படித்து வேதத்தை ருசித்து அவரிடத்தில் கேள்விப்பட்டதை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்கும். புது புது கருத்துக்களை, புதிய ஒலிவ அந்த கொழுந்தை கொண்டு வந்து கொடுத்தது போல ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரர்கள் சபையிலே புதிய கொழுந்துகளாகிய ஒலிவைகளையே கொண்டு வர வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வார், நான் பச்சையான ஒலிவ மரத்து இலையை போல் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே வருகிறவர்கள் தாவீதை பார்க்கிற பொழுது ஒரு ஆறுதல், ஒரு ஆரோக்கியம். ஏனென்றால் அவர் பச்சையான ஒலிவ மரத்து இலையை போல் இருக்கிறேன் என்று சங்கீதத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இந்த அடிப்படையை நாம் உள்வாங்கிக் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் பிறக்க சொல்ல வேண்டும், பிரவேசிக்க வேண்டும், மீண்டும் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருக்க வேண்டும், மீண்டும் போய் சொல்ல வேண்டும். ஆழம் வருகிற பொழுது அவளுக்கு இளைப்பாற செல்கிற வரைக்கும் நாம் இந்த புறாவை போல நற்செய்தி உள்ளவர்களாக, நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக நோவாவுக்கு இருந்தது போல, அந்த நோவாவுக்கு ஒரு ஒளியை அது சொல்லி கொடுத்தது போல, நோவாவினுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலித்தது போல கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்க வேண்டும். ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, சபை இந்த உலகத்தில் அப்படி இருந்தோடுமானால் இந்த புறாவின் ஊழியம் எவ்வளவு மகிமையான ஊழியம் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் பதித்து வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் நீங்கள் புறாவை போல் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஊழியத்தை வெளிப்படுத்துங்கள். இந்த உலக ஆசாபாசத்தில் காக்காவை போல நீங்கள் இருந்து விடாமல் அந்த புறாவை போல நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் வருவதும் அறிவிப்பதும் செல்வதுமாக இருந்து இந்த தீபத்தை பிரதிபலித்திட உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.